கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. வெளியில வர சொல்லுங்க, எத்தனை ஜாதி இருக்குன்னு கேளுங்க. ஒரு 4 ஜாதி பேரை வரிசையா சொல்லிவிட்டாருன்னு வைங்க, அவரை ஏற்றுக்கலாம். அவரெல்லாம் எதையோ எவனோ எழுதி கொடுக்க, இப்போ எழுதி கொடுத்த ஒரு ஆளை தூக்கி விட்டாங்க. இன்னும் மூத்த பத்திரிகை தெரியுமா? ஆமாம், மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருந்தார். அப்பாவி மனுஷன். அவர் 20 வருஷம் பின்தங்கியவர். 20 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. 1990களில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் இவ்வளோ நாள் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அதுலேயும் மண்ணை போட்டாங்க. மண்ணை போட்டு தூக்கிட்டு வேற ஒரு ஆள். இப்போ இன்னிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு அறிக்கை இது. ட்ரையல்லாம் பார்ப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றீங்க, சரி பண்ணுங்க பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்க்கலான்ற மாதிரி அறிக்கை தான். சமூக நீதி குறித்து வருது அப்படின்னால இது எழுதி கொடுத்தது யார் அப்படின்னா ஆதவர்ஜனா குரூப். ஆதவர்ஜனாக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் சில பேரை வேலைக்கு வச்சுருக்காப்புல. அந்த குரூப், அந்த கம்பெனி புதுசாக வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க டிவி சேனல். இப்போ விஜய் கட்சி எப்படி இயங்குறதா உங்களுடைய அப்சர்வேஷனில் இருக்குது? இது வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வருஷமாக பார்க்குறீங்க. அண்மையில் ஒரு வருடம் நிறைவு. அது கட்சியாகவே பார்க்கல. இல்லை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் 11 நிமிஷம் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம். என்ன அது ஏன் வீடியோ போட்டு தான் உங்களுக்கு திரும்பி ஒன்றுமே விஜய் வெளியே வரலையேங்க. நீங்க விஜய் எப்ப பாத்தீங்க? 11 நிமிஷம் வீடியோ விட்டுருக்காங்க. பரந்தூர் விமான எத்தனை முறை நீங்க விஜய் வெளியில வந்திருக்காருன்னு சொல்லுங்க. இந்த ஒரு வருஷத்துல எத்தனை முறை அரசியல் ரீதியா வந்திருக்காரு? முதல்ல வெளியில வந்தது மாநாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி கொடி ஏற்றி வச்சாப்புல. அதுக்கு அடுத்து 2வதா வெளியே வந்தது கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு. 3வதா இந்த கள்ளக்குறிச்சி எங்கே போனாப்புல. 4வதா இந்த ஏர்போர்ட் பரந்தூர். இந்த ஒரு வருஷத்துல 4 முறை வெளியில வந்து யாரையுமே சந்திக்காம 4 முறை மட்டும் அவரா வாய்க்கு வந்ததை பேசிட்டு அவரா போயிட்டார். நீங்கள் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோன்னு வைங்க, ஸ்கூல்லே ஒரு பிள்ளையை சேர்க்குறான். அது வீட்டில் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கோம். அது வாத்தியார் என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாரு, 1ஆம் கிளாஸ் பாடம் என்னன்றதில் தான் பரிச்சு வைப்பாங்க. அதை எழுதி தான் அது பாஸ் ஆகணுமே தவிர அது பாட்டுக்கு தென்னாவட்டா டெய்லி தின்னுபுட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை பரிச்சை எப்போ அது என்ன நினைக்குதோ அதெல்லாம் அவங்க அப்பா படத்தெல்லாம் இப்போ பேப்பரில் வரைஞ்சி வச்சுட்டு அது பாட்டுக்கு டீச்சர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போச்சுன்னா அது ஒரு பிள்ளையும் கிடையாது, மாணவியும் கிடையாது, இல்லை மாணவனும் கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் விஜய். இப்போ ஒரு கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ ஃபஸ்ட் இயர் பிஇ படிக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க. அது இப்போ அதில் ஒரு 5-4 பேப்பர் இருக்குது. அதை தான் நீங்கள் பரிச்சை எழுதணும். அதை யார் கேட்பா? யூனிவர்சிட்டி கேள்வி கேட்கும். அதுக்கு நீ பதில் சொல்லணும். அப்போ தான் நீ மாணவன். நீயா இப்போ காசுக்கும் வர்றதில்ல, மனாங்கட்டிக்கும் வர்றதில்ல. நீ பாட்டுக்கு பரிச்சை அன்னைக்கு நினச்சதை எவ்வளோ 4 பொம்பளை பேரை எழுதி வச்சுட்டு அவளை வர்ணிச்சு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா என்ன அப்படி எழுதியிருக்கேன்னா அதுக்கும் பதில் சொல்கிறது இல்லைன்றப்போ அப்படி மாணவனை ஏற்றுக்க முடியும்? புரியுதான்? சொல்லித்தர கல்லூரிக்கு வரணும், பாடம் சொல்லிக் கொடுப்பா, அந்த பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்பா, அதுக்கு நீ பதில் சொல்லணும். இல்லை, சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ விஜய்க்கு நிறைய பேர் வந்துட்டாங்களே. ஆதவர்ஜுன் வந்துட்டாரு. அதிமுக ஆதவர்ஜுனா யாரு? அவர் என்ன இப்போ இதுலேருந்து என்ன ஆதவர்ஜுனான்ற ஆள் யாருங்க? காசு கொடுக்குறான். எல்லா சேனலுக்கும் விளம்பரம் கொடுத்து இப்போ நியூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விளம்பரம் கொடுத்துட்டு காசு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதனால் போடுறாங்க. ஆதவர்ஜுனான்ற டிக்கெட் யாருன்னே இப்போ யாருக்கு தெரியும்? 2017-18 திமுகவோட டிராவல் பண்றாரு. விசிகால இருந்தாரு, துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு. இப்போ டிவிகேனுடைய தேர்தல் பிரச்சார துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. இவர் நீங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா டெய்லி தாம்பரம் பஸ்ஸில் போறாரு அப்படின்றக்கா அவருக்கு பஸ் ஓட்ட கொடுத்துட முடியுமா? ஓட்டிட்டு வர அவரு டெய்லி தாம்பரம் பஸ்ஸில் போயிட்டு இருக்காருங்க, வேலைக்கு வந்துட்டு இருக்காரு செங்கல்பட்டுல இருந்து. திடீர்னு இப்போ அவர் அந்த வண்டியில் பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாருங்க. நீ அடுத்து அவர் சொல்லி தான் டிரைவர் ஓட்டுறாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் 2019 செங்கல்பட்டுலேருந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நெளிவு சுழிவு பூராமே தெரியுன்ற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ பாலாஜி அண்மையில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. பாவங்க அவன். ஏன்னா ஏதோ வாழ்க்கைக்கு பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஏதோ பிற்கால வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக போய் சேர்ந்துருக்காப்புல. தாடி பாலாஜிலாம் விட்டுருக்க பாவம், அழுதுருவாப்புல. ஆதவர்ஜுனா அவன் மாமனார் காசை காலி பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காப்புல. பல தொழில் பண்ணி ஒழிஞ்சு போயிட்டாப்புல. இப்போ அரசியல் தொழிலில் ஒவ்வொரு கட்சியும் 10 கோடி 5 கோடின்னு கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ நிர்மல்குமார் வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ இருக்கும் போல இருக்கு. ஆமா, பாஜக அப்புறம் அதிமுக. ஆமா, அங்க விரட்டி விட்டுருப்பாங்க, அங்க வந்திருப்பாப்புல. அங்கே விரட்டி இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியலையா? துரத்தப்பட்டு ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்காக வந்திருக்காரோ? அதுல அப்படி அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க பெருசாலாம் நினைக்க வேண்டாம். அங்க மனக்கசப்புல அங்க வந்திருப்பாப்புல, அங்கே மனக்கசப்புல இங்கே வந்திருப்பாப்புல.
இது பெரிய பாவக்காய் பொரியல்னு எங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். இல்லை இப்போ டிவிக்கேவே நம்ம குறைத்து மதிப்பிடுற இடத்துல தான் விஜயினுடைய அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கா இப்போ. இல்லை அதாவது விஜயோட பலமே என்னன்னா விவரம் தெரியாதவர்கள் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து நீங்கள் தூக்கிட்டு போவேனா, உங்கள் குழந்தையே தூக்கிட்டு போனீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு அதை கூப்பிட்டு போனீங்கன்னா எது நம்ம திங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அதை கேட்கும், எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குமோ அதை கேட்டு அடம் பிடிக்கும். சரியா? அந்த மாதிரி குழந்தைகள் மாதிரி தான் அரசியலில் இருக்கவர்கள் தான். அந்த மாதிரி அரசியல் குழந்தைகளோட ஆதரவோட தான் அந்த கட்சி இருக்குது. அவன் கண் மூடிட்டு விஜய் டான்ஸை பார்த்துட்டு திரிஷா விஜய் ஆடுறதை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவான். அவன் வந்து ஒரு 5-6% இருக்கான். அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அந்த 6% 7% ஓட்டு தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இதை. 5% 7% ஓட்டுக்கு மேலே விஜய் தலையில நின்னாலும் வாங்க முடியாது. இல்லை ஒரு சில கருத்து கணிப்பில் அது வந்து என்னன்னா 10க்கு மேலே வரும், 12க்கு மேலே வரும்லாம். அது நீங்கள் பாண்டே கருத்து கணிப்பு பார்த்தீங்களோ, அதை பார்த்துருப்பீங்க. பாண்டே கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா மண்ணக்கண் என்னன்னா பாண்டே தான் சொல்லுவாங்க 4-6%, இல்லைன்னா 8-12. இந்த கட்சிக்கு இவர் போனார்னா 12-24. நீங்கள் கடைசியில் இப்போ என்னங்க தலைவா நான் 3% வாங்கி ரொம்ப கேவலமாக தோத்துட்டான்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் முதல் வீடியோ எடுத்து பாருங்கள். இந்த கட்சியுடன் இந்த நேரத்தில் இந்த பிரச்சாரம் செய்தால் 12-14 வரும், இல்லைன்னா 8 அப்படி தான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா விஜய் 3% வாங்குவார் தான் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. 1% 14% வரைக்கும் தம்பி சொல்லிடுவான். நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். அதுதான் பாண்டையோட டெக்னாலஜி. நீங்கள் அதை பார்த்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஓகே, இப்போ விஜய் இப்போ அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்ண போறாருன்னா நேரடியாக கள அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்லி அரசியலுக்கு வர்றதுனால களத்தில் தாங்க அரசியல் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கதவை திறந்து வெளியே வரட்டுங்க, கிரகம் பிடிச்சி அந்த கதவை திறந்து முதல்ல வெளியே வந்து ஏன்னா 4 பேரை பார்த்து மனிதர்கள் எப்படி இருக்கான்னு முதல்ல பார்க்கட்டுங்க. ஷூட்டிங்கும் சுக்கா ரொட்டியை தவிர ஒன்றுமே தெரியாதுங்க. வேறு எதுவுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற ஒரு ஆள் எவனா 4 பேர் வந்து எழுதி கொடுப்பான், காசை கொடுத்துட்டு போவான். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. அதனால சரி இதை வச்சு ஏதாவது இப்போ கமலஹாசன் நிலைமை என்னங்காச்சு, கமலை கொண்டு வந்து முதல்வர் ஆக்கி இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகிடலான்னு சொல்லி ஒரு கூட்டம் மாதிரி காசு வச்சுருக்கவங்க பூரா வந்தாங்க. திருச்சியில் ஒருத்தர், பொள்ளாச்சியில் ஒருத்தர், கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து ஜெகஜோதி அவன் கோட் சூட்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ எவனா ஒருத்தர் இருக்கானா கூட எல்லாமே கோமாளி கூட்டங்க. அவங்க வந்து கமலஹாசன் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்னு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிக்கும் பத்திரிக்கையாளருக்கும் தெரியும். ஒரு சீட்டு வேணால் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு. ஆனால் அவரை ஒரு பெரிய கோமாளி கூட்டமே சுற்றி வந்தது. வந்து ஆகா ஊகோ கமல்ஜி வராரு அப்படி வராருன்னு ஏகப்பட்ட கூட்டம் பயங்கரமாக செட்டு போட்டாங்க, பேக்ட்ரா போட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, கமலஹாசனே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. ஒரு சாதாரண அரசியல்வாதியான ஒரு லேடி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிக்கு செல்வாக்கு பெருசாகவும் இல்லை, ஊர்ந்து வந்த நத்தை போல் வந்து அந்தம்மா ஜெயிச்சிருச்சு. 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்க கமலஹாசன் இப்போ உலகநாயகன்ற பேரை ஏன் எடுத்தார்? சொல்ல வேணான்னு அதுக்கு என்ன காரணம்? வானதி ஃபோட்டோவை பார்த்தோன்னே மிரண்டு போயிருப்பார். இதுக்கு மேலே நம்ம உலக நாயகன் போட்டோன்னா நமக்கு ரொம்ப கேவலம். லோக்கல் நாயகனா கூட பல்லட நாயகனா கூட நம்ம இருக்க லாய்க்கு இல்லை. ஏன்னா அங்கே கூட நம்ம கோவை நாயகனா கூட நம்ம இல்லை. ரொம்ப உணர்ந்துருப்பார். நம்மளாம் பில்டப் கொடுத்தா ஒரு நாள் வீணாக போயிட்டோம் போல், ஏதோ ஒரு மாயை நம்ம நம்பியிருக்கோம். அதனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நம்ம யார் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தானாக புலம்பியிருப்பாப்புல வீட்டுக்குள்ளே. சுற்றி இந்த இதில் பார்த்தீங்களா குணா படத்தில் மாதிரி சுற்றி நான் யார் அப்படின்னு நம்மளை தடா தான்னா எவனுக்குமே தெரியாது. இங்கே போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போனால், தாய்லாந்தில் போனால் கமலஹாசன் தெரியுமா, இந்தோனேஷியாவில் போனால் கமலஹாசன் தெரியுமா? தெரியாது. நம்ம உலக நாயன் போட்டு நம்மளாம் ஏமாந்து நம்ம காசு பூரா இழந்து அரசியலில் கேவலமாகி எல்லாம் போயிட்டோன்னு தோற்றதுக்கப்புறம் குணா டைலாக் மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நின்று கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டு கட்சியை கிடச்சிட்டு டிஎம்கேவோட சேர்ந்துட்டார். கூட இருந்தவங்க பூரா ஓடி போயிட்டாங்க. ஒருத்தம் இல்லைங்க, ஸ்ரீபிரியா மட்டும் இருக்காப்புல, பாவம் பழைய ஃப்ரெண்டுனால இருக்காப்புல. நினைக்கிறேன் ஸ்நேகன் இருப்பாப்புல. ஸ்நேகன் வேறு அரசியல்வாதி கிடையாது. ஸ்நேகன் ஏதாவது அவர் கூட வந்தார். ஸ்நேகன் இருக்காப்புல. அப்புறம் கோவை சர்லா இருக்காங்க. இவர்கள்லாம் வந்து அவர் பர்சனலாக இப்போ சினிமாவில் இருக்கவங்க, சரி ரொம்ப வருஷமாக பழக்கம், தனியாக விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட இருக்காங்களே தவிர மித்தபடி எல்லாரும் போயிட்டாங்க. இந்த நிலைமை தான் விஜய்க்கு வரும். இல்லை இப்போ இளைஞர்களை மையப்படுத்தி தான் விஜய் வரார் அப்படின்னு வந்து தொடர்ந்து இளைஞர்கள் நினைவு வராரா? இன்னொரு பக்கம் சீமானுமே வந்து இப்போ அண்மையில் மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் தமிழ்நாடா மாறி பெரியாரை பற்றி பேசி எப்படியாவது வந்து நம்ம இந்த டைமில் ஒரு லைம்லைட் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த பெரியாரை பற்றி அவர் பேசிகிட்டே இருந்தார். அதாவது எப்படின்னா சீமானை பொறுத்த அளவுக்கு இப்போ அந்த காலத்தில் 80s எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் நடக்கும்போ அப்போ வந்து டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. பொதுக்கூட்டத்தை பார்க்குறது குறைந்தபட்சம் ஒரு 4000 பேர் 5000 பேர் இருக்கும். யார் சாதாரண தீப்பொறி ஆரம்பம்னு ஒருத்தர் பேசுவார், அசிங்கமாக பேசுவார். அதை ரசிப்பதற்கு அந்த ஏரியாவில் உள்ள தேட்டருக்காரனே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூட்டத்தை போட்டுறாங்கண்ணே, நம்ம தேட்டரு பக்கத்தில் வேணானே. ஏன்னா அந்த தேட்டரு பூரா ஓடாது. ஒரு 3-4 தேட்டர் அந்த ஏரியாவில் கூட்டம் போகாது. ஏன்னா ஒரு 5000 பேர் 8000 பேர் வந்துடுவான். வைகோ வந்தால் ஒரு 15000 பேர் 20000 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது என்னென்னா எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா
எருமை மாட்டை உள்ளே தள்ளி விட்டுருவாங்க கூட்டத்துக்குள்ளே. சீரியஸாக கலைஞர் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பண்ணியிருக்காங்க பலமுறை. கலைஞர் பேசிட்டு இருப்பார், ஒரு 20,000 பேர் 25,000 பேர் உட்காந்துருப்பான். 3 தெரு முச்சந்தியில் தான் கூட்டம் போடுவாங்க. மாட்டை கூட்டத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ என்ன கூட்டம் சலசலப்பாயிரும், எந்திரிச்சு ஓடுவாங்க. அப்படி இப்படி மாட்டை எவனையா குத்திரும். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் சீமான். கூட்டத்தில் திறந்து விட மாதிரி தான் சீமான் அரசியல். அதனால் சீமானை பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாட்டுக்கு பாவம் என்ன தெரியும்? எவனோ எதிர்கட்சிக்காரங்க கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ளே திறந்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாடு தான் சீமான். இல்லை இப்போ கட்சியிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா அது பெரிய பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அவங்க என்ன கட்சி பெரிய இருந்தால் தானே ஏங்க சீமான் கட்சி. இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் சீமான் மக்கள் வந்து கட்சியில் ஒரு ஓட்டு 10 போட்டிருக்காங்க. பேர் சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். எவனுமே சொல்ல முடியாது. கட்சியில் இருக்கவனுக்கே தெரியாது சீமானுக்கு அடுத்து இல்லை யாருன்னா. நான் தான் கட்சி தான் நான் அப்படிங்கிற இடத்துல அவர் நகர்றாரு. ஆமாம், அவர் ஒரு ஆள் அதிமுக எப்படி அதிமுகனா ஜெயலலிதா தான் அதிமுக அப்படி இல்லை. அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி வந்து எம்ஜிஆர் கட்டமைக்கிறார்ல. இருந்தார்ல, எம்ஜிஆர் தானே கட்டமைச்சது. எம்ஜிஆர் கட்டமைச்சாரு, அடுத்து ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ அடுத்து எடப்பாடி நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. சீமான்லாம் வந்து கணக்கிலே கிடையாது. நீங்கள் வந்து சீமான் வந்து எப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, கூட்டத்தில் அவுத்து விட்டு மாதிரி தான். அந்த நேரத்தில் சலசலப்பை ஏற்படுத்துமே தவிர, அப்புறம் ஆளுக்கு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க சந்துக்குள்ளே, அது பாட்டுக்கு போயிடும். என்னை ஏன்டா உள்ளே இறக்கி விட்டீங்க? சீமான்ற இறக்கி விட்டது வேற ஒரு குரூப். யாரு இப்போ பாஜக பின்னாடி இந்த இயக்குது அப்படின்லாம் வந்து- பாஜக இல்லை, அது வந்து வேற ஒரு 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 கும்பல். அது வந்து என்னென்னா திட்டம் போட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே இறக்கி விட்ருக்காங்க. அந்த குரூப் தான் இப்போ இது பண்ணிட்டு கொண்டு போய் தெருவில் விட்றான். அந்த குரூப் எப்போ யாரை இறக்கி விட்டாலும் அவன் தெருவு தான் கிடைக்கும். இல்லை இப்போ சீமானோட ரோல் 2026 எதுவுமே இருக்காதா? இருக்கும், தாராளமாக இருக்கும். அப்போ ஒரு 3% வாங்குவாப்புல. இப்போ 7 வாங்கினாப்புல இல்லை, அது அந்த எலெக்ஷனில் 3 வாங்குவாப்புல, 3 வாங்குவாப்புல. இல்லைன்னா பிஜேபியோட டைரெக்டாக கூட்டணி வச்சுருவாங்க. ஒருவேளை சீமானை வந்து முன்னிலைப்படுத்தி சீமான் பாஜக அப்படிலாம் ஏதாவது கூட்டணி வருமா? சீமானை ஏன் அவனா லூசா? 80ல் கட்சியை ஆரம்பித்து 40 வருஷமாக கட்சியை நடத்திட்டு சீமானை முன்னிலைப்படுத்துறதுக்காக பாஜக ஆரம்பித்தாங்க. இல்லை இப்போ தமிழ்நாடு சீமான் வந்து ஒரு இப்படிங்க வச்சுட்டு ஏவல் ஆள் தான். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வச்சுங்களேன், இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு பங்களாவில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, நீங்களும் பெரிய ஆள் ரைட்டா? நீங்கள் போய் வாசலில் நின்னீங்கன்னா அந்த செக்யூரிட்டி தான் உங்களை டீல் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? செக்யூரிட்டி கேட்பேன்னா சார்கிட்ட சொல்லிட்டீங்களா, வர சொன்னாரா அப்படின்வான். அப்போ இந்த ஒரு தன்மானம் உள்ளவன பெரிய ஆளாக அவனை போய் அந்த நிலையில் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பாஜக போட்டிருக்க வாட்ச்மேன் தான். அதுக்காக அவன் அதிகாரம் பிடிச்சவன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்குலாம் சாப்பிட போனீங்கன்னா வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருப்பான், சில லூசு பயில இருப்பாங்க. நீங்கள் வண்டியை போய் நிறுத்திங்கன்னா வேணுன்னே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க சார், கொஞ்சம் லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி போடுங்க சார், இங்கே வண்டி வரும் சார். அவன்லாம் வந்து சைக்கோ, அதிகார வெறி பிடிச்சவன். ஆனால் வாழ்வின் கடை நிலையில் இருக்கான். அவனுக்கு கிடைத்த ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரம் பண்ணுவான். சார் பைக் எடுங்க சார், இப்படி குறுக்க போடுங்க சார், வண்டி வரும் சார், ஓனர் வருவார் சார், உங்களை வந்து நகர்த்தாமல் விடவே மாட்டாங்க, நீங்கள் கரெக்டான இடத்துல வச்சு. அவன் மாதிரியான ஒரு சைக்கோ தான் சீமான். சீமானை வந்து வாட்ச்மேனாக வச்சுருக்கிறது நீங்கள் சரவண பவன் அண்ணாச்சின்னு வச்சுங்க, அதுதான் பிஜேபி. இவனை வாட்ச்மேனாக போட்டுப்பான். இவன் வரவன் போகிறவன்லாம் வண்டியை நகர்த்தி வை இதுன்னுவான். நீங்கள் இவனோட தான் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் லூஸ் ஆகி போயிடுவீங்க. நம்ம வந்து ஓனரை ஒன்றை கப்பை கொடுத்து ஒரு இதை அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும், வாட்ச்மேனை தூக்கிடுவான். அதுதான் பண்ணணும். டிவிகேவோ அல்லது நாம் தமிழரோ பெருசாக எதுவும் ரெண்டுமே 7-2 பிரிச்சுருவாங்க. 7-2 3-3. அதோட மதிப்பீடு அவ்வளோதான் இருக்க போகுது. அதாவது 7-8 அதில் பாதி பிரிச்சுக்குவாங்க, இல்லைன்னா 3-4 பிரிச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு 10% தொங்கலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், விவரம் புரியாத ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்கான். ஆமாம், அவன் தான் வந்து ஏற்கனவே இவருக்கு போட்டிருப்பான், ஒரு நடிகருக்கு போட்டிருப்பான், ஒரு நடிகர் கட்சிக்கு போட்டிருப்பான். அவர் இறந்துட்டார், அவர் ஒரு 8% 10% ஓட்டு வாங்கினால அந்த 10% எங்கே போச்சு? கடைசி அவர் வாங்கினது 1.5% ஓட்டு சாருக்கு முன்னாடி. அப்புறம் அந்த 8% பேர் எந்த பஸ்ஸில் ஏறுவான்? அவன் ஏற்கனவே போகிற பஸ்ஸில் தாம்பரம் போகிறதுக்கு செங்கல்பட்டில் பஸ்ஸில் ஏறினவன். அவன் போகிறான், அவன் பித்து பிடிச்சி போய் இருப்பான். அவனுக்கு வந்து திமுக பிடிக்கும், அதிமுக பிடிக்காது, இப்படி இருந்துகிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணான்னா எவன் எந்த வண்டியிலாம் ஏறி போயிடுவான். அவன் 4% இங்கிட்டு ஓடுவான், 4% சீமான் முன்னாடி வருவான். அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சீமான் வாங்கின 7% இன்னும் 3% எங்கடா போச்சுன்னு உங்களுக்கு 2026 தெரியாது, தெரியும். 7.5 வந்தாப்புல அடுத்து 15ன்னாங்க, கடைசியில் 5.5க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு. அது இப்போ பார்த்தீங்கன்னா பாதி 2-3% பிச்சுக்கிட்டு போய் இதில் போயிடுவாங்க, விஜய்க்கு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போனவன் வேறு ஏதாவது அஜித் கட்சி ஆரம்பித்து அங்கே போயிடுவான். இப்படி அது வந்து ஒரு ஒரு சுழல் கூட்டம் மாதிரி. அது வேஸ்ட்டு தான். அது பாவம் விஜய் இப்போ நிற்கிறாப்புல 2026 அவருக்கு தெரிஞ்சு போயிடும் கதை என்னன்னு. அதிமுகவோட கூட்டணி போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக சத்தியமாக கூட்டணி போட முடியாதுன்றது ஏற்கனவே இது ஏன் சொன்னேன், ஒரு மீம்ஸ் போட்டிருப்பாங்க. அதை போட்டேன்னா நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தவன் சொல்லுவான். இருங்க எங்கள் புருஷன்ட்ட கேட்டு சொல்கிறேன். அந்த கதை தான் அதிமுக கதை. இப்போ விஜய் போய் நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலான்னு இருங்க என் புருஷன்ட்ட கேட்டு சொல்கிறேன் மேலே அப்படின்னு ஏற்கனவே தாலி கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க.
அதிமுக வந்து அரசியலில் பிஜேபியை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஒன்று பிஜேபியோட வாழணும், இல்லைன்னா சாகணும் அப்படின்னு, இல்லை எடப்பாடி தலைமையை மாற்றி விட்ருவாங்க. ஆனால் அவர்கள் ஏற்கனவே டையை போட்டு பிளான் போட்டு பக்காவாக பேஸ்மெண்ட் போட்டு வச்சிட்டாங்க. இதில் விஜய் வந்து அனாதை தான். அதை மீறி நீங்கள் கூட்டணி போட்டிங்கன்னா விஜயும் எடப்பாடியும் ஒரே செல்லில் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரே சிறையில் பக்கத்து செல்லில் போட்டுருவாங்க. அடுத்த நிமிஷமே தூக்கிடுவாங்க. அவரை கொலை கேஸ்லேயும் இவரை வந்து இப்போ ஃபெரா கேஸ்லேயும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. முடிஞ்சு 2 கட்சி முடிஞ்சு போயிடும். அதனால் 2 பேரும் ஒன்றா ஆக மாட்டாங்க. இடையில வந்து நான் ஆதரவு அடிச்சுன்னா மாமனார் காசு கொஞ்சம் இருக்கனால இன்னும் கொஞ்சம் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் காலி பண்ணுவாப்புல. காசை வாங்கிட்டு வந்து ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டு பங்கு ஆட்ட மாதிரி கடைசியில் எந்த கட்சியில் இருக்காரோ மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுத்தவோ மீதி காசு அவர் கொடுப்பார். அந்த மாதிரி தான் போகுமே தவிர இது எல்லாமே அட்டாரா டுபாக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையோடைய சீமானோட அரசியல் வாழ்க்கைலாம் முடிஞ்சிச்சு. பெரியார் என்னைக்கு தொட்டாப்புலையே அன்னைக்கு அதோட இது என்னன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன சும்மா கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கிழமை இருந்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. அது கிடையாது. அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டில் போய் கையை வச்ச உடனே தான் வந்து இப்போ வயரில் பட்ட காக்காலாம் கருகி தூங்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ சீமான் நிலமை இருக்குது. ஆனால் 2026 வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ ஈழத்தமிழர் இப்போ பெரியார் விவகாரத்தை எடுத்தவொடனே ஈழத்தமிழர்கிட்டருந்து சீமானை பிரிச்சிட்டாங்க. 5 பைசா இனி வராது. 90% பேர் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி ஒரு 40% பேர் உண்டியல் காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரான்ஸில் இருக்க நண்பர்கள்ட்டையோ அவங்ககிட்ட பேசும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ஒரு விரக்தியில் இருக்காங்க. அவர்கள் எதற்காக காசு கொடுத்தாங்க அப்படின்னா ஈழத்தமிழர் விவகாரத்தை பற்றி தமிழர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கணும், அவர்களே ஹைலைட்டில் இருக்கணும், எப்போவுமே வச்சிருக்க மாதிரி அவர்கள் குறித்தும் ஈழத்தமிழ் விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பட்ட வேதனைகள் குறித்தும் தொடர்ந்து யாராவது ஒரு அரசியல்வாதி பேசி கொண்டிருக்கணும். சீமான் பேசுகிறாருனால அங்கே காசு போட்டாங்க உண்டியலில். இப்போ சீமான் வந்து யார் நமக்கு விரோதியோ அவன் தான் சீமானை இயக்குகிறான், நமக்கு முதல் எதிரியே சிங்களத்தை தாண்டி சீமான் தான் அப்படின்ற மாதிரி ஈழத்தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இனி உண்டியல் காசு 5 பைசா வராது. சில லூசுகள் இருப்பான். இப்போ இந்த ஜென்ரேஷனில் அந்த போரை பார்க்காதவன், போருக்கு அப்புறம் பிறந்தவன், போர் நடக்கக்கூடியது அதில் 4-5 வயசில் இருந்தவங்க 22 வயசு இருக்கும். இப்போ விஜய் படம் அஜித் படத்துக்கு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்க பசங்க இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து சீமானே பெருசானது. ஒரு 5% இருக்கும். அதுவும் காலப்போக்கில் அவர்களும் விவரம் தெரிஞ்சோடனே கட்டாயிரும். அந்த 2026 சீமான் கதை முடிஞ்சு. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நம்மளும் 2026 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பயும் நம்ம நிறைய நேர்காணல் பார்க்கலாம், நிச்சயம் பண்ணலாம். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி வணக்கம். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது.